கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ வசனங்களை சொல்லி, பாட்டுகளை பாடி, பதிவுகளை போட்டு, நற்செய்தியை அறிவிக்கலாம், உற்சாகப்படுத்தலாம், எச்சரிக்கலாம். அருமை. தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற சகோதரர்களை மீண்டும் விக்கிரக ஆராதனைக்கு தூண்டுகிற, நிந்திக்கிற, அவமதிக்கிற எந்த செயலும் வேதாகம சத்தியத்தின்படி முற்றிலும் தவறானது. பொய்யை காட்டி மெய்யான வேதாகம சத்தியத்தில் கலப்படம் செய்யாதீர்கள். மற்ற மதத்தினரை நோக்கி விக்கிரக ஆராதனை பாவம், நீங்கள் பாவிகள், மனந்திரும்புங்கள் என்று சொல்கிற நீங்களே, ஜீவனுள்ள தேவனை மனிதன் உண்டாக்கின வேஷம் போட்டு நடித்து வீடியோவை சிலையை சித்திரத்தை விசுவாசிக்கிற, உபயோகிக்கிற, பல வடிவத்தில் கார்ட்டூன் போட்டு தேவ நாமத்தை தூஷிக்கிற, அதை பரப்புகிற நீங்களே முதலில் சரியாக மனம் திரும்ப வேண்டும். ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்பதை மறக்காதீர்கள். நாங்கள் வளர்ந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், ஆரோக்கிய உபதேசிகள், நவீன சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுகிறவர்களையும் காலங்காலமாக வஞ்சிக்கும் சாத்தானின் சதிதான் இது. எச்சரிக்கை. சில வேளைகளில் சில காரியங்களில் நாம் அறியாமலே நம்மை வஞ்சிப்பதில் பிசாசானவன் கைதேர்ந்த கள்ளனாவான். இப்பொழுது அதிகமாக அவன் செய்கின்ற ஒரு காரியம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கே மனிதனால் உண்டாக்கப்பட்ட உருவம் விக்கிரகம் படம் கார்ட்டூன் சினிமாவில் வேஷம் போட்டவர்களின் போட்டோ, வீடியோ மற்றும் அவைகளின் உபயோகம். ஜாக்கிரதையாயிருங்கள். தவறை ஒத்துக்கொள்ளாத, கர்த்தருக்கே கிளாஸ் எடுக்க நினைக்கும் சில உலக ஞானிகள் சொல்வது, சும்மா ஒரு இதுக்காக போட்டேன், நீங்க வசனத்தை செய்தியை பாருங்க ப்ரோ, படத்தை பார்க்காதீர்கள் என்று. ஜீவ தேவனின் கற்பனைகளையும் தேவனின் வைராக்கியத்தையும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் வாழ்க்கை வரலாற்றையும் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளின் கதறல்களையும் பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்தில் படித்து தியானித்து விக்கிரகத்திற்கு விலகியிருங்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்லாத, அப்போஸ்தலர்களும் செய்யாத, மனிதர்கள் உண்டாக்கிய வேறொரு விக்கிரக கிறிஸ்துவை போட்டோவிலும் வீடியோவிலும் காட்டாதீர்கள். கர்த்தர் அருவருக்கின்ற பாவம் இது. அரைகுறை பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் முன்பாக தவறான சத்தியத்தை இது காட்டி அவர்களை இன்னும் இடரச் செய்யும் தவறான பாவமான செயலாகும். ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசுவை சுட்டிக்காட்ட எந்த ரீதியிலாகிலும் உருவத்தை உண்டாக்குவதும் வழிபடுவதும் பயன்படுத்துவதும் பாவமாகும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். சாத்தானின் தந்திரங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ரட்சிக்கப்படவும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் பரலோகம் போகவும் தேவனோடு நித்திய காலமாக வாழவும் தேவன் தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை மட்டுமே சரியாக பின்பற்ற வேண்டுமே தவிர தேவ ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் இருக்கும் தவறான மனிதர்களே அல்ல, அவர்களின் வார்த்தைகளே அல்ல. இல்லை என்றால் நித்திய நரக ஆக்கினையே என்று பைபிள் எச்சரிப்பதை அசட்டை செய்யாதீர்கள்.